இன்றைக்கி பார்க்க போகிற ஹெல்தி ஸ்நாக்ஸ் சுண்டல். நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை சுண்டல் வந்து நம்ம சன்னா குருமா அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு சுண்டல் வந்து இன்னுமே நல்லது உடம்புக்கு. ஸோ சுண்டல் ஸ்நாக்ஸுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்ச சுண்டல் இது. தேவையான தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5-6 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சா போதும். நான் கூட நீ கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வச்சிட்டேன். நான் முன்ன நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோடு சேர்த்து நம்ம குக் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஏன்னா அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும். ஸோ இதோடவே நான் எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் உளுந்து, இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா இருக்கிறதுனால ஃபஸ்ட் அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹைலே வைங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்தட்டும். இப்போ இவ்வளோதான் நீங்கள் வேக வச்சு எடுக்கிறதுல வந்து மொத்தமே இவ்வளோதான் தண்ணி இருக்குன்னா அப்படியே தண்ணியோடவே கொட்டி நீங்கள் வேக வச்சிடலாம். முன்னாடி நான் பச்சைப்பயிறு சுண்டல் போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸஸாக இருக்கிறதுனால தண்ணியை ஃபஸ்ட்டு அந்த தாளிப்போடு ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துருங்க. இப்படி பண்ணுறதுனால என்னென்னா நமக்கு அந்த வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் சுண்டலுமே இன்னும் கூட நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்திரும். தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள். இன்னும் இந்த மிச்சம் இருக்கிறதும் நல்லா வத்தி ட்ரை ஆகட்டும். இது வத்துறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. ஒரு 3 சில்லு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் தேங்காய் திருகினதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணோம்னா அவ்வளோதான். ப்ரோட்டீன் ரிச் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்.